அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் 61 தூது குறட்பா 687. இருவரிடையே பேச்சு நடப்பதற்கும் செய்திகளையும் கருத்துகளையும் பரிமாறிக் கொள்வதற்கும் உறுதுணையாக இருப்பவரை தூதர் என்று வழங்குவர். அரசர்களிடையே தூது அனுப்பும் மரபு வழி வழி வந்தது. நாடுகள் தோறும் பிற நாட்டு தூதரகங்கள் உள்ளன. தூதுவர் ஆணாகவும் பெண்ணாகவும் கூட இருக்கலாம். தூது இலக்கியம் என்று சிற்றிலக்கியமே உண்டு தமிழில். தானாக சிந்தித்து செயல்படுபவன் சிறந்த தூதுவன் என்கின்றது வள்ளுவம் தரும் தூது அதிகாரத்தின் 7ஆம் குறட்பா. கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. சொற்பொருள்: கடன் அறிந்து பணியின் தன்மை உணர்ந்து காலம் கருதி செவ்வி பார்த்து இடன் அறிந்து இடம் தெரிந்து எண்ணி உரைப்பான் நாடி சொல்லுபவன் தலை முதன்மை. கருப்பொருள்: சொல்லும் முறைமை தெரிந்து காலம் பார்த்து சொல்லுதற்குரிய இடம் அறிந்து எண்ணி பார்த்து சொல்லுபவனே சிறந்த தூதன். தனது கடமைகளை நன்கு அறிந்து பகைவரின் செவ்வி அறிந்து பேசி முடிப்பதற்கு ஏற்ற இடனறிந்து சிந்தித்து பேசுவோனே தூதுவர்களில் தலை சிறந்தவனாவான். தன் கடமையை நன்கு அறிந்து ஏற்ற காலத்தை கருதி இடமறிந்து நன்கு சிந்தித்து உரைப்பவனே தலையாய தூதுவன் ஆவான். தூதுரைக்கும் திறன் கூறப்படுகின்றது. கடன் அறிந்து என்பது மாற்றான் நிலை, தன் அரசன் நிலை, தன் நிலை இவற்றை எண்ணி முறைமை அறிந்து செயல்படுதல் தூதுவன் திறன். வேற்று நாட்டு வழக்கத்திற்கு தூதுவனின் சொல்லும் திறன் மாறுபடலாம். யாவற்றையும் சீர்தூக்கி சிந்தித்து செயல்படுதல் தூதுவனின் செயற்சிரம் ஆகும். காலம் கருதி என்பது தூதன் சொல்ல வந்ததை வேற்று நாட்டவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதனை அறிந்து சொல்லல் முக்கியம். இதற்கு அந்நாட்டு நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு தூது சொல்லுவது அறிவார்ந்த செயல்முறையாகும். இடன் அறிந்து என்பதோ தான் சொல்ல கருதிய நாட்டவரை பற்றி வேறு நாட்டவர் அங்கு இல்லாதிருத்தலை குறிப்பது. எண்ணி உரைப்பான் என்பது தான் சொல்ல கருதியவற்றை முன்னரே திட்டமிட்டு முன்னோட்டம் பார்த்து ஏற்கும் வகையில் கூறுவதை உரைக்கின்றது. மேற்கொண்டுள்ள செயலை தெரிந்து அதனை முடித்தற்கு ஏற்ற சமயத்தை உள்ளத்திற்கொண்டு சொல்ல தகுந்த இடத்தையும் கருத்தில் கொண்டு தானே சிந்தித்து செயல்படுபவன் தலை சிறந்த தூதன். கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.